ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் திரட்டுப்பால். இது ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட். இதுக்கு முன்னாடி நான் இந்த தேங்காய் திரட்டுப்பால் இன்னொரு வெர்ஷன் செஞ்சு போட்டிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணுங்கள், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க இப்போ இந்த வெர்ஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 ஸ்பூன் மட்டும் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு சிம்மிலே வச்சுக்கிட்டு லைட்டாக நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு டக்குன்னு நிறம் மாறினோடனே எடுத்துட்டோம்னா அதோட பச்சை வாசம் இருக்கும். நம்ம சிம்மிலே வச்சுட்டு லைட்டாக நிறம் மாறுற அளவுக்கு வறுத்தோம்னா பாசிப்பருப்போட பச்சை வாடை இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலேயே லைட்டாக கலர் மாறி இருக்கும். இந்த அளவு வறுத்தா மட்டும் போதும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே தாச்சில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் உங்களுக்கு ஏற்றாப்புல அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, பாகு கன்சிஸ்டன்சி அப்படிலாம் இல்லை, வெல்லம் தண்ணியில் கரைஞ்சி ஒரு கொதி வந்தாவே போதும். இதுக்கு எந்த பக்குவமும் கிடையாது. இப்போ நம்ம வறுத்த பாசிப்பருப்பு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பொடி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பாசிப்பருப்பை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த தேங்காய் திரட்டுப்பாலில் அது குட்டி குட்டியாக கிடக்காது. இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் நான் சில்லாக அந்த பின்னாடி ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு குட்டி குட்டி சில்லாக நறுக்கி, இல்லை நீங்கள் திருவி போடனாலும் திருவி போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வெல்லம் நல்லா கொதிஞ்சிக்கிருக்கு. இதை நான் வடிகட்டி திரும்ப அந்த பாத்திரத்துலேயே ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கிட்டே போடணும். எக்காரணத்தை கொண்டும் கேஸை ஃபுல் ஃப்ளேமில் மட்டும் வச்சு செஞ்சிடாதீங்க. இந்த பாகு காய்ச்சலுக்கு வேணால் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு பாகு காய்ச்சிட்டு மித்த பாசிப்பருப்பு வறுக்கிறதுலேருந்து இந்த இந்த பேஸ்ட்டை அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே சிம்மில் தான் இருக்கணும். சிம்மை தவிர ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிடாதீங்க. ஏன்னா தேங்காய் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் திக்காயிரும். திக்கானுச்சுன்னா பிடிச்சிக்கும். சிம்மில் வச்சுருந்தோம்னா நம்ம கண்ட்ரோல்லே இருக்கும். இதுக்கு ரொம்ப நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவைப்படாது. மினிமலைஸாக கொஞ்சம் கொஞ்சமான வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இது. இப்போ ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டா நெய் சேர்க்காமலும் இதை செய்யலாம். ஏன்னா நெய் சேர்த்தா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஏலக்காய் பவுட்ரு கூட போட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நான் சிம்மிலே வச்சுட்டு இது திக்காகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ கிண்ட பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் திரட்டுப்பாலோட கலர் லைட்டாக மாறிட்டே இருக்கும். இது நீங்கள் வெல்லம் போடாமல் ஜீனி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை மட்டுமே போடுங்க. இப்போ இதுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது இந்த தேங்காய் தான். தேங்காவை நல்லா நெய்யில் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கங்க. அதுதான் இந்த தேங்காய் திரட்டுப்பால் சாப்பிடும்போது அதுக்கு இடையில அந்த தேங்காய் கிடைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் மட்டும் போடணும்னு இல்லை, முந்திரி பருப்பு போடலாம், பாதாம் போடலாம், நம்ம இஷ்டப்படி நட்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் மட்டும் போட்டாவே நல்லாவே இருக்கும் இந்த ஸ்வீட்டு. நல்லா இது மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த தேங்காய் திரட்டுப்பாலில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா மாதிரி திக்காக வந்துருச்சு. இது நான் நார்மல் கடாயில் செய்கிறனால சுற்றிலும் ஒட்டியிருக்கு. இதே நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா சுற்றிலும் ஒட்டவே ஒட்டாது. எல்லாமே வலிச்சிட்டு அப்படியே நல்லா அல்வா மாதிரி ஃபுல்லாக வந்துடும். நம்ம நான்ஸ்டிக்கில் செய்கிறதோட நான்ஸ்டிக் அந்த பாத்திரம் கெடுதல். அதனால் நான் மோஸ்ட்லி அந்த பாத்திரத்தில் செய்யாமல் இந்த பாத்திரத்தில் செஞ்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்துலேருந்தே டக்குன்னு விழுகும். எனக்கு கை சுற்றுச்சு. அதனால் டக்குன்னு என்னால் அடுத்தது இது பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியலை. இப்போ நான் ஒரு பிளேட்டிங் பண்ணிவிட்டு சூப்பராக அது மேலே ஃப்ரெஷ்ஷாக பொரிக்காத தேங்காய் 2, 3 வச்சுட்டு நான் அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள். ஏன்னா சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம டக்குன்னு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். இது ரொம்ப லேட்டாலாம் ஆகாது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிரும். இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.